அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங் சமையலில் ஒரு ரெசிப்பியும் பார்க்க போகிறதில்ல, விலாகும் பார்க்க போகிறதில்ல. சும்மா ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக ஒரு கேம் வச்சுருக்கேன். ஸோ அது என்ன கேம்னால், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பானிபூரி சேலஞ்ச் தான். அந்த சேலஞ்சில் எப்படின்னா, ஒருத்தருக்கும் 40 பூரி நானே செட் பண்ணி கொடுத்துட்டேன், உருளைக்கிழங்குலாம் வச்சு. ஏன்னா அதை பானிக்குள்ளே இது பண்ணும்போது அது ஒரு டைம் வேஸ்ட் ஆகுமேன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஸோ தனித்தனியாக நான் செட் பண்ணி கொடுத்துட்டேன். சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த சேலஞ்ச் 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன். இதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணா, அண்ணி, அதுக்கப்புறம் என் கொழுந்தை, என் தம்பி, இவங்க 4 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஃபைஸு அவனும் வருவேன்னு சொன்னனால நாங்கள் சும்மா உட்கார வச்சுருக்கோம் அவனை. டென் மினிட்ஸில் யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அமைதி. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு பண்ணும்போது. ஃபைஸோட ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு. பானிபூரியை கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். நானும் யார் ஃபஸ்ட்டு வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஈகராக பார்த்துட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசி 2 நிமிஷத்தில் தனி. இந்த வீடியோ நான் யுஏஇ வர்றதுக்கு ஒரு 2 days பிஃபோர் எடுத்தது. ஆக்சுவலி இதில் எங்கள் பெரிய அண்ணனும் அண்ணியும் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது. பட் அவங்க அன்றைக்கி கொஞ்சம் பிஸி ஆகிட்டனால அவங்க இந்த வீடியோவில் மிஸ் ஆகிட்டாங்க. நாலு பேருக்குமே பார்த்திங்கன்னா பானிபூரினா ரொம்ப இஷ்டம்தான். ஆனால் மொத்தமாக கொடுத்து சாப்பிட சொல்லவும் ரொம்ப டம்ப் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. என் குழந்தை பார்த்திங்கன்னா நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. பானிபூரியும் வாயும் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. 2 நிமிஷம் போயிருக்கு. என் தம்பி பானிபூரியை கூட ரொம்ப டீசெண்டாக சாப்பிட்டுட்டு இருந்தான். 3 minutes ஆகுது. இன் பிட்வீன் ஃபைஸு பண்ணுற காமெடி தான் ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. எப்போவுமே ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி கேம் வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு ஃபீல் ஃப்ரீயாக இருக்கும். ஆசிக் சென்டர் பட்டன் அமுக்குனாவே சேவ் ஆகிடுமா? நானும் அப்படியே கொடுத்துட்றேன், எனக்கு பயமாக இருக்குது. நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. பார்ப்போம் யார் ஃபஸ்ட்டு வராங்கன்றது நீங்களே பார்ப்பீங்க.
கிட்ட வரவா? ஆ இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் பிளேட்டில் வந்து கம்மியான பூரி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் 10 மினிட்ஸ் கொடுத்துருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு யார் ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்கள் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அன்னைக்கு. அவ்வளோதான், அவனுக்கு வந்து இன்னும் ஒரு பூரி தான் இருக்குது. ஸோ திருப்பி இங்கே வந்து நீ இருட்டாகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 6 மினிட்ஸில் வந்து என் குழந்தைன் தான் வந்து அந்த சேலஞ்சை வின் பண்ணான். ஃபஸ்ட்டு வந்தான். அவ்வளோதான், ஃபைனல் பூரி. ஃபினிஷ் பண்ணிட்டான். ஸோ இந்த சேலஞ்சோட வின்னர் அவன் தான். நெக்ஸ்ட்டு யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேவா? ஆசிகா வின்னர். அட்லீஸ்ட் செகண்டாவது வரலான்னு சொல்லிட்டு போட்டி போட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. ஆக்சுவலி அவங்க யாருமே லஞ்ச் எனக்கு சாப்பிடல, இதை சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக. இருக்கா? நீ என்ன இவ்வளோ வச்சிருக்க? ஆமாப்பா, வாந்தி எடுக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா 2 பேரும் கொஞ்சம் நியர்பையாக தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அண்ணனுக்கு வந்து 5 இருக்குது, அன்னிக்கு 4 இருக்குது. ஸோ பார்க்கலாம் யார் வின் பண்ணுறாங்க. சாப்பிட்டு வெற்றியுடன் உட்கார்ந்திருக்கிறார். என் தம்பி தட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூரி இருக்குது. ஸோ முதலே தெரிஞ்சு போச்சு அவன் வின் பண்ண மாட்டான்னு. பிகாஸ் அவன் அவ்வளோ திண்டதே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஃபைனலாக வந்து எங்கள் அண்ணி வந்து செகண்டாக வந்துச்சு. அவ்வளோதான், ஃபைனல் பூரி சாப்பிட்டாச்சு. ஸோ செகண்ட் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஷாயிரா தான். தேர்ட் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீ 6.45, நீ 8.45. பிலால் 9. ஸோ தேர்ட் தான் எங்கள் அண்ணன். 9 minutes 8 seconds. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா என் தம்பி.
காஜா நிஜம் இவ்வளோ சாப்பிட்டதே பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபைனலாக இந்த சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு. இல்லை எல்லாரோட எம்டி பிளேட்ஸ் வின்னர் வந்து என் குழந்தை ஆஷிக் தான். ஸோ வின் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் ஒன்று தரேன்னு சொல்லியிருந்தேன். கடைசியாக வின் பண்ண ஆஷிக்கு நான் வந்து 100 rupees கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபன்ஃபில்டாக இருந்திருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் ஒரு வீடியோக்கும் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் உங்களுக்கு.